Welcome back to Welcome back to Little V Moments. Little Bit Mamas. Yeah, V Moments. Me, my mama. V Mom. Hello, guys. Welcome back to Little We Moments. Hope you're doing good. எல்லாம் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லையா? நாங்கள் வந்து மூணார் ட்ரிப் போயிருந்தோம். ஸோ எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம்னா ஸ்டெர்லிங் மூணாரில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஏன்னா வந்துட்டு லைக் 3 பேபிஸ் இருக்காங்க. மோஸ்ட்டாக வந்துட்டு எங்கேயும் வந்துட்டு அவ்வளோலாம் சுற்றி பார்க்க முடியாது. அவங்கள வந்துட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கணுன்னா ரூமுக்குள்ளேயே எல்லாமே அவைலபிளாக இருக்கணும். மெயின்லி என்னென்னா வந்துட்டு இந்த ப்ளே ஏரியா ப்ளஸ் ஸ்விம்மிங் பூல் இதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் அவங்கள வந்து என்டர்டெயினாக வச்சுக்கலாம் அப்படின்றதுனால நாங்கள் இந்த இது புக் பண்ணியிருந்தோம். இது வந்து இன்னும் உங்களுக்கு வந்துட்டு லைக் என்னோடய பேபிலாம் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் ஆகுது. பட் ஸ்டில் அவளுக்கு வந்து இந்த மேஷ்ட் ஃபுட்டு பேபி ஃபுட்டு தான் வந்து தந்துட்டுருக்கோம். மோஸ்ட்டாக அந்த சால்ட்டு சுகர் அதெல்லாம் வந்து அவ்வளோக்கா தரமாட்டோம். அதனால் வந்துட்டு இங்கே எப்படின்னா வந்துட்டு இட்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட். நீங்கள் வந்து 5 இயர்ஸ் வரைக்குமே அந்த பேபி ஃபுட் வந்து ஒரு தால் கிச்சடி மாதிரி கொடுக்குறாங்க. அது வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துடலாம். அது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. நம்ம வந்து எல்லா இடத்துலையும் வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு ஃபுட் தேட முடியல. மோஸ்ட்டாக வந்து அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கேரளாலலாம் லைக் நைட்டெல்லாம் வந்துட்டு நோ இட்லி நோ தோசாஸ் எதுவுமே கிடையாது. மார்னிங் கிடைக்குது. அதனால் வந்துட்டு ப்ளஸ் வந்துட்டு நம்ம ஃபுட்டு ஒழுங்காக கொடுக்கலன்னா பேபிஸுமே கிராங்கி ஆக ஆரம்பிச்சிடுறாங்களா. அதுதான் வந்து மெயின் ரீசன். கொஞ்சம் நல்ல ஹோட்டலாக வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் எனக்கு என்னமோ வந்துட்டு அவ்வளோக்கா வந்து பிடிக்கல. ஏன்னு தெரில. ரூம்ஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஓகேஷாக தான் இருந்தது. ரொம்பலாம் வந்துட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அவங்களோட அம்யூனிட்டிஸ் எல்லாமே நல்லா இருந்தது. வெளியே ஸ்விம்மிங் பூலாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்துட்டு நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. பட் ரூம் பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி இருந்ததுன்னா ரொம்ப குட்டியாக இது வந்து பேபிஸ் இருக்குது இல்லையா பெட்டுமே ரொம்ப சின்னதாக இருந்தது. நம்ம வந்துட்டு 1 பேபி அண்ட் 2 அடல்ட் வந்து அக்காமடேட்டே பண்ண முடியாத மாதிரி இருந்தது. எங்கள் பேபி அது 2 இயர்ஸ் ஓல்ட். எங்கள் அண்ணாவோட பேபிலாம் வந்துட்டு ஷீ இஸ் 4 இயர்ஸ் ஓல்ட். அவங்களுக்கெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க வந்து சுத்தமாக இடமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து இந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா மூணாரில் வந்து பயங்கர காற்று. யாராலையுமே வந்து ஸ்விம்மிங் பூலுமே ஆக்சஸ் பண்ண முடியல. ரொம்பவே கோல்டாக இருந்தது. அண்ணா அப்புறம் அவங்க பாப்பாஸ் எல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே கோல்டாக இருந்தது. குட்டிலாம் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப ஷிவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நானும் வியாரா யாருமே போகல. நாங்கள் எங்கிட்ட என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்னா வியாராக்கு இந்த ஆக்டிவிட்டி இதெல்லாம் வந்து இந்த கொடுத்துட்ருந்தோம். இது வந்து இந்த ஃபாக்னால அந்த மிரரே வந்துட்டு ஒரு மாதிரி புகடிச்ச மாதிரி இருந்தது. அதில் வந்து ஒரு வாட்டரும் ப்ரெஷ்ஷும் கொடுக்குறாங்க. அதை வச்சு நம்ம எதுனாலும் அதில் எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நேரம் அவளை வந்து எங்கேஜாக வச்சுருந்தோம். ப்ளஸ் அங்கே வந்து கொஞ்சம் இந்த ட்ராம்பிளின்னு அப்புறம் ஸ்விங்கு அந்த மாதிரிலாம் இருக்கிறனால நாங்கள் விளையாட விட்டுருந்தோம். நாங்கள் வந்து இந்த இடத்துல இறக்கி விட்டப்போ ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இறக்கி விட வேண்டாம் பாப்பாவுக்கு வந்து லீச் கடிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னா விட்டுட்டோம். அப்புறம் திருப்பி இன்னொருத்தவங்களும் வந்து சொல்லியிருந்தாங்க லீச் இருக்குது தூக்கிடுங்க பாப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து தூக்கிட்டு போய் ஸ்விங்கில் உட்கார வச்சிட்டோம். அவள் வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு டீ குடிக்க வந்திருந்தோம். விச் வாஸ் நைஸ். நல்லா இருந்தது. தெரியல நான் வந்து ரொம்ப பிக்கி ஈட்டரா. ரொம்ப கொஞ்சம் நாக்கு தான் கொஞ்சம் நீளம். எதுவுமே வந்து அவ்வளோக்கா வந்து எனக்கு செட்டே ஆகாது. ரொம்ப நல்லா இருந்தது தான் சாப்பிடுவேன். அதனால் எனக்கு வந்து ஒகேஷாக தான் இருந்தது. வெனிஸ் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ஓரளவுக்கு பிடிச்சிருந்தது. இது வந்து நெக்ஸ்ட் டே. திஸ் இஸ் வாட் ஐ வேர் ஆன் தட் டே. கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பேபி இருக்கு இல்லையா. அதனால் குட்டியாக ஒரு கெட் ரெடி வித் மீ மாதிரி. திஸ் இஸ் நாட் ஆக்சுவலி கெட் ரெடி வித் மீ ஜஸ்ட் மை ஓடிடி மட்டும் காட்டிடுறேன். போகிற வழியில் வந்துட்டு இந்த ஃபால்ஸு இந்த சுற்றி நல்லா இருந்தது. இது எல்லாமே எனக்கு இந்த மேன்மேடாக தானே இருக்குது. அது வந்து அவ்வளோ அழகாக அவங்க வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரோடுமே வந்து நல்ல ஸ்பேஷியஸாக இருந்தது. லைக் ஒரு 3 கார் வந்து அட் அ டயத்தில் வந்து போகிற மாதிரி இருந்தது. எல்லாமே வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்தது எக்ஸப்ட் ஃபார் த காற்று.
அது வந்து எப்படின்னா ரொம்ப நம்மளே வந்து தூக்கிட்டு போயிடும் போல் அவ்வளோ அளவுக்கு இருந்தது. பேபிஸ்னால அது வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. அவங்களுக்கு வந்து காது வலிக்கிறது மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கிறனால தே கெப்ட் க்ரையிங். ப்ளஸ் ஃபுட்டுமே வந்து அவங்களுக்கு வந்து செட் ஆகலை. பட் 2 நாள் தானே ஸ்டே பண்ணியிருந்தோம். நல்லா இருந்தது. சுற்றி சுற்றி இந்த டீ எஸ்டேட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் இங்கே கொடைக்கானல்லே இருக்கிறனால நான் நினச்சேன் எதுக்கு இந்த மவுண்டனை திருப்பி திருப்பி பார்த்துட்டு அப்படின்னு. பட் த திங் இஸ் லைக் இந்த டீ எஸ்டேட் இதெல்லாம் பார்க்குறப்போ இன்னுமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ அழகாக இருக்கும், விச் இஸ் மேன் மேட் அண்ட் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அங்கே குப்பையுமே அவ்வளோக்கா ஒன்றுமே இல்லைங்க. ரொம்ப நீட்டாக வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய ரெஸ்டாரண்ட் போனோம். இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு இந்த ஃபிஷ் மீல் நல்லா இருந்தது. அதனால வந்துட்டு சரி இந்த இதை மட்டும் உங்களுக்கு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் சமுத்ரான்னு நினைக்கிறேன் இது பேர். ஐ எம் நாட் ஷுர் அபவுட் த நேம். நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே போயிருந்தோன்னா தேர்ஸ் அ பார்க். இது எப்படின்னா வெறும் 600 பே பண்ணிங்கன்னா இந்த அப்சைட் டவுனு, பேபிஸ்க்கான ப்ளே ஏரியா, ப்ளஸ் ஜிப் லைனு, அந்த வந்து ஒரு ரோப்லேயே வந்து சைக்கிள் பண்ணிகிட்டே போவாங்கள்ல அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு 600 ருபீஸ் வர்த்துன்னு தோணுச்சு. டு என்ஜாய் ஆல் தீஸ் கேம்ஸ் யூ ஹேவ் டு பே ஒன்லி 600 ருபீஸ். ரொம்பவே நல்லா இருந்தது. பேபிஸ் எல்லாம் இந்த ப்ளே ஏரியாவில் விட்டுட்டு அப்புறம் பெரிய ஆளுங்கள்லாம் வந்துட்டு இந்த ஜிப்லைனும் இந்த சைக்கிள் ரைடும் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. விச் வாஸ் ரியலி நைஸ். ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட் திஸ். நீங்கள் வந்து எப்போ போனீங்கனாலும் மூணார் போகிறச்ச நீங்கள் இந்த பார்க் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து வெனிஸ் என்ன சொன்னாங்கன்னா ஜிப்லைன் வந்துட்டு நல்லா இருந்தது. பட் த சைக்கிள் ரைட் வாஸ் மோர் பயமாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து எலிஃபென்ட் சஃபாரிக்கு போயிருந்தோம். அங்கே வந்துட்டு வீடியோ வந்துட்டு எடுக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஸோ வந்து நான் குட்டி குட்டி பிக்சர்ஸ் வேணால் ஐ ட்ரை டு ஆட். ஓகே. நெக்ஸ்ட் நாங்கள் வந்து ரிப்பிள் டீன்ற இடத்துக்கு வந்திருந்தோம். வி காட் சம் டீ பவுடர்ஸ் ஃபார் அவர் பேரண்ட்ஸ். இது முடிச்சுட்டு we winded off the tour. So bye bye from us. Do subscribe, like, share and comment. Bye bye.